கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிக யோசனையால் தவறவிட்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஒரு பலமும் பலவீனமும் இந்த அதிகப்படியான யோசனை தான். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கவும் அது நிச்சயமா செய்யவும் செய்யும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பையோ தொழிலுக்கான ஒப்பந்தமோ அல்லது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்போ உங்களை தேடி வரும்போது அதை உடனே பயன்படுத்தி கொள்ளாமல் இதில் என்னென்ன ஆபத்துக்கள் இருக்கிறது, ஒருவேளை இது தவறாக முடிந்துவிட்டால் என்ன செய்வது என்று அதன் சாதக பாதகங்களை ஓயாமல் சிந்திக்கொண்டே தாங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது செய்தாலும் அதனை எப்படி செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு அதில் ஒரு மாற்றத்தை நம்ம தேடி கொடுக்க வேண்டும் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே நடந்து கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்க யோசித்து ஒரு முடிவை எடுப்பதற்குள் அந்த ஒரு வாய்ப்பு உங்களை விட்டு தாண்டி வேறு ஒருவரிடம் சென்றிருக்கும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் இருக்கும் என்று ஒரு 2-3 நாட்கள் யோசித்து அந்த ஒரு வாய்ப்பை தேடி போவீங்க. அது வேறு ஒரு நபரிடம், தகுதியே இல்லாத ஒரு நபரிடம் அந்த ஒரு வாய்ப்பானது சென்றிருக்கும். ஆரம்பத்தில் அவர் கஷ்டப்பட்டாலும் நாட்களும் வருடங்களும் போக போக அவர்களுடைய வாழ்க்கையின் நிலைமையே நிச்சயமாக மாறியிருக்கும். அதனை பார்த்து நீங்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த நபரின் வாழ்க்கை நிச்சயமாக உச்சத்திற்கு போயிருக்கும். அன்று மட்டும் நான் இவ்வளவு யோசிக்காமல் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இந்நேரம் எங்கேயோ போயிருக்குமே என்று இன்று நீங்கள் நினைத்து வருந்தக்கூடிய பல தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு திருமண உறவாகவும் இருக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நம்பியவர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தீர்கள். நீங்கள் எப்போதுமே மனிதர்களை மிகவும் உற்று கவனித்து கொண்டு புத்திசாலித்தனமாகத்தான் எப்போதுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதும் இருக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட உங்களின் கூர்மையான அறிவையும் தாண்டி நீங்கள் தீவிரமாக நம்பிய ஒரு நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்திருப்பார். அந்த ஒரு ஏமாற்றம் இன்னமும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு ஏமாற்றமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை அழித்து கொண்டே தான் இருக்கும். இவன் நமக்கு எப்போதுமே உண்மையாக இருப்பான் என்று நீங்கள் யாரை நினைத்தீர்களோ அவர் உங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு மிக சரியான நேரத்தில் உங்களுக்கு கை விரித்திருப்பார். உங்களை நடுத்தருவில் நிறுத்தியிருப்பார். உங்களுக்கு எந்தெந்த உதவிகள் தேவைப்படுமோ அந்த உதவிகளை அவர் செய்யாமல் உங்களை பாதியிலே விட்டு விலகியிருப்பார். அதனையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு கஷ்டங்களும் உங்களுக்குள்ள தேடி வந்து கொண்டேதான் இருக்கும். பண ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ அவர் உங்களுக்கு தந்த அந்த ஒரு ஏமாற்றம் உங்களின் புத்திசாலித்தனத்தின் மீது உங்களுக்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். நான் இவ்வளவு கவனித்தும் எப்படி ஏமாந்தேன் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதை இன்றும் குடைந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தெரிவிக்கவும் செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேலை அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். உங்களுக்கு புதன் பகவான் அதிபதி என்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை விட பொறுப்பாக யாராலும் வேலை செய்ய முடியாது. அது அனைவருக்குமே தெரியும். உங்களிடம் ஒரு வேலையை கொடுத்தால் அதை யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க செய்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்த ஒரு நபர்கள் தான் நீங்கள். உங்களின் இந்த திறமையை உங்களுக்கு பெரிய ஒரு சாபமாகவே மாறியிருக்கும். மேலதிகாரிகள் உங்களின் திறமையை புரிந்து கொண்டு மற்றவர்களின் வேலைகளையும் உங்களுடைய தோள்களிலே தூக்கி போடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் வேகமாக செய்து கொடுக்க மாட்டேங்கிறார்கள். நீ உன்னுடைய வேலையை செய்துவிட்டு அவர்களுக்கும் நீ போய் உதவி பண்ணு அப்படின்னு உங்களை ரெஸ்ட் எடுக்க கூட விடாமல் டார்ச்சர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. இவன் எப்படியும் முடித்து விடுவான் என்ற ஒரு பெயரில் உங்களுக்கு தரப்படும் தொடர் வேலை அழுத்தத்தால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் முற்றிலுமாக இழந்திருப்பீங்க. எதை பற்றியும் யோசிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள கவலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இரவிலும் வேலையை பற்றிய சிந்தனை, காலையில் எழுந்ததும் வேலை என்ற ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள் நீங்கள் சிக்கி தவித்த நாட்கள் ஏராளமாக இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இவ்வளவு கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்து கொண்டே தான் இருந்திருப்பீங்க. இதுதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு உண்மை நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை பெறும், இதெல்லாம் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் திட்டமிட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.
கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எப்போதுமே எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் கச்சிதமாக திட்டமிட்டாலும் ஏதோ ஒரு சின்ன காரணத்தால் காரியங்கள் பாதியிலேயே தடைப்பட்டு உங்களுடைய டைரி பக்கங்கள் வெறும் கனவாகவே கலைந்து போயிருக்கும். அந்த கலைந்த டைரி பக்கங்கள் இன்னமும் ஒட்ட வைக்க முடியாமல் உங்களுக்குள்ள அது கேள்விக்குறியாகவே மாறியிருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது என்று தான் கூற வேண்டும். நீங்கள் மனதில் நினைத்து தொடங்கக்கூடிய ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதில் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வகுக்கக்கூடிய உத்திகள் அனைத்தும் 100% உங்களுக்குள்ள துல்லியமாக பழித்துவிடும். துல்லியமாக பதித்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். காலத்தின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல்வதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அதிர்ஷ்டமும் கைகோர்த்து நீங்கள் தொட்டதையெல்லாம் துலங்க செய்யக்கூடிய பொற்காலமாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிகழும். வேலையிடத்தில் உயர்வும் மதிப்பும் உங்களை தேடி வந்துவிடும். இதுவரை வேலை பார்க்கும் இடத்தில் மற்றவர்களின் வேலைகளையும் உங்களுடைய தோள்களில் சுமந்து தொடர் வேலை அழுத்தத்தால் இயந்திரமாக ஓடிய உங்களின் உண்மையான உழைப்பை மேலதிகாரிகள் நாளை முதல் தெளிவாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களை ஒரு சாதாரணமான ஆளாக நினைத்து கொண்டு உங்களுடைய திறமைகளை பயன்படுத்திவிட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நற்பெயர்களையும் உங்களுக்கான புகழையும் தட்டி பறித்த கார்ப்பரேட் அரசியல் மனிதர்களை உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான பதவி உயர்வு உங்களை தேடி வந்துவிடும். அதிகாரமும் பங்கேற்ற ஊதிய உயர்வும் உங்களை தேடியும் வரும். அலுவலக கூட்டங்களில் நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு வெற்றியும் உங்களை தேடி வந்துவிடும். உங்களை ஏளனமாக பார்த்த சக ஊழியர்கள் இனி உங்களை பார்த்து வியந்து மரியாதையோடு கைகூப்பி நிற்கக்கூடிய நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறவும் செய்யும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி மாத இறுதியில் குடும்ப பொறுப்புகளுக்காகவும் அவசர தேவைகளுக்காகவும் பாக்கெட்டில் பணமில்லாமல் திணறிய நாட்களுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கப்படும். கன்னிராசியினருக்கு வருமானம் அசுர வேகத்தில் இல்லாவிட்டாலும் மிகவும் நிலையான, உங்களை ஒருபோதும் கைவிடாத ஒரு பலமான பொருளாதார பாதை உங்களுக்குள்ள உருவாகும். அந்த ஒரு பாதையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றி அமைத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள தேடி வரும். நீங்கள் பார்க்கும் வேலையில் கூடுதல் வருமானம் அல்லது நீங்கள் செய்யும் தொழிலில் சீரான தினசரி பணப்புழக்கம் உங்களை தேடியும் வந்துவிடும். இனிமே நமக்கு எந்த பொருளாதார சிக்கலும் வராது. நம்மை நம்பிய குடும்பத்தை நாம் கம்பீரமாக காப்பாற்ற முடியும் என்ற ஒரு அசைக்க முடியாத நிம்மதி உங்களுடைய மனதிற்குள் பிறக்கவும் செய்யும். காலியான பாக்கெட் இனி எப்போதுமே பணத்தால் நிறைந்து பாதுகாப்பு உணர்வை தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றியை காணவே முடியாது. நன்றி, வணக்கம். இல்லையா என்பதை நீங்கள் தெரிவிக்கவும் செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேலை அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். உங்களுக்கு புதன் பகவான் அதிபதி என்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை விட பொறுப்பாக யாராலும் வேலை செய்ய முடியாது. அது அனைவருக்குமே தெரியும். உங்களிடம் ஒரு வேலையை கொடுத்தால் அதை யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க செய்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்த ஒரு நபர்கள் தான் நீங்கள். உங்களின் இந்த திறமையை உங்களுக்கு பெரிய ஒரு சாபமாகவே மாறியிருக்கும். மேலதிகாரிகள் உங்களின் திறமையை புரிந்து கொண்டு மற்றவர்களின் வேலைகளையும் உங்களுடைய தோள்களிலே தூக்கி போடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் வேகமாக செய்து கொடுக்க மாட்டேங்கிறார்கள். நீ உன்னுடைய வேலையை செய்துவிட்டு அவர்களுக்கும் நீ போய் உதவி பண்ணு அப்படின்னு உங்களை ரெஸ்ட் எடுக்க கூட விடாமல் டார்ச்சர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இவன் எப்படியும் முடித்து விடுவான் என்ற ஒரு பெயரில் உங்களுக்கு தரப்படும் தொடர் வேலை அழுத்தத்தால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் முற்றிலுமாக இழந்திருப்பீங்க. எதை பற்றியும் யோசிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள கவலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இரவிலும் வேலையை பற்றிய சிந்தனை, காலையில் எழுந்ததும் வேலை என்ற ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள் நீங்கள் சிக்கி தவித்த நாட்கள் ஏராளமாக இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இவ்வளவு கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்து கொண்டேதான் இருந்திருப்பீங்க. இதுதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு உண்மை நடந்திருக்கிறது
இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை பெறும், இதெல்லாம் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் திட்டமிட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எப்போதுமே எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் கச்சிதமாக திட்டமிட்டாலும் ஏதோ ஒரு சின்ன காரணத்தால் காரியங்கள் பாதியிலேயே தடைப்பட்டு உங்களுடைய டைரி பக்கங்கள் வெறும் கனவாகவே கலைந்து போயிருக்கும். அந்த கலைந்த டைரி பக்கங்கள் இன்னமும் ஒட்ட வைக்க முடியாமல் உங்களுக்குள்ள அது கேள்விக்குறியாகவே மாறியிருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது என்று தான் கூற வேண்டும். நீங்கள் மனதில் நினைத்து தொடங்கக்கூடிய ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதில் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வகுக்கக்கூடிய உத்திகள் அனைத்தும் 100% உங்களுக்குள்ள துல்லியமாக பழித்துவிடும். துல்லியமாக பதித்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். காலத்தின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல்வதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அதிர்ஷ்டமும் கைகோர்த்து நீங்கள் தொட்டதையெல்லாம் துலங்க செய்யக்கூடிய பொற்காலமாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிகழும். வேலையிடத்தில் உயர்வும் மதிப்பும் உங்களை தேடி வந்துவிடும். இதுவரை வேலை பார்க்கும் இடத்தில் மற்றவர்களின் வேலைகளையும் உங்களுடைய தோள்களில் சுமந்து தொடர் வேலை அழுத்தத்தால் இயந்திரமாக ஓடிய உங்களின் உண்மையான உழைப்பை மேலதிகாரிகள் நாளை முதல் தெளிவாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களை ஒரு சாதாரணமான ஆளாக நினைத்து கொண்டு உங்களுடைய திறமைகளை பயன்படுத்திவிட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நற்பெயர்களையும் உங்களுக்கான புகழையும் தட்டி பறித்த கார்ப்பரேட் அரசியல் மனிதர்களை உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான பதவி உயர்வு உங்களை தேடி வந்துவிடும். அதிகாரமும் பங்கேற்ற ஊதிய உயர்வும் உங்களை தேடியும் வரும். அலுவலக கூட்டங்களில் நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு வெற்றியும் உங்களை தேடி வந்துவிடும். உங்களை ஏளனமாக பார்த்த சக ஊழியர்கள் இனி உங்களை பார்த்து வியந்து மரியாதையோடு கைகூப்பி நிற்கக்கூடிய நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறவும் செய்யும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி மாத இறுதியில் குடும்ப பொறுப்புகளுக்காகவும் அவசர தேவைகளுக்காகவும் பாக்கெட்டில் பணமில்லாமல் திணறிய நாட்களுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கப்படும். கன்னிராசியினருக்கு வருமானம் அசுர வேகத்தில் இல்லாவிட்டாலும் மிகவும் நிலையான, உங்களை ஒருபோதும் கைவிடாத ஒரு பலமான பொருளாதார பாதை உங்களுக்குள்ள உருவாகும். அந்த ஒரு பாதையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றி அமைத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள தேடி வரும். நீங்கள் பார்க்கும் வேலையில் கூடுதல் வருமானம் அல்லது நீங்கள் செய்யும் தொழிலில் சீரான தினசரி பணப்புழக்கம் உங்களை தேடியும் வந்துவிடும். இனிமே நமக்கு எந்த பொருளாதார சிக்கலும் வராது. நம்மை நம்பிய குடும்பத்தை நாம் கம்பீரமாக காப்பாற்ற முடியும் என்ற ஒரு அசைக்க முடியாத நிம்மதி உங்களுடைய மனதிற்குள் பிறக்கவும் செய்யும். காலியான பாக்கெட் இனி எப்போதுமே